வேங்கை வயல் வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆஜரான காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மனோகரன். மனோகரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவிடலாம். வணக்கம். வேங்கை வயல் வழக்கு தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிவில் நீதிமன்ற உத்தரவுப்படி குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோருக்கு தற்பொழுது நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியுள்ளது. வேங்கவேல் வழக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். 300க்கும் மேற்பட்ட நபர்களிடம் நேரடியாக விசாரணை நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்டவர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் தற்பொழுது குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் உட்பட 5க்கும் மேற்பட்டோருக்கு குரல் மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது. வேங்கவேல் வழக்கு பொறுத்தமட்டிலும் நேரடி சாட்சியங்கள் இல்லாததால் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் ஆதாரங்களை திரட்டி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்று வழக்கு விசாரணைக்கு குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா 3 பேருக்கும் தற்பொழுது ஜாமீன் வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.